12th Accountancy Chapter T Accounts of Partnership Firm Fundamental ஓட case study பார்க்க போறோம். Malar and Mani are good friends and wanted to start a business of buying and selling of sports material. Malar, Mani ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அவங்க வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணி ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலை வாங்கி விற்கிற பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஃபார்ம்ட் அ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னராக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தே கண்ட்ரிபியூட்டட் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல். அப்பார்ட் ஃப்ரம் த கேபிட்டல் மணி கேவ் லோன் டு த பிஸ்னஸ். ஹவெவர் தெர் வாஸ் நோ பார்ட்னர்ஷிப் டீட். ரெண்டு பேரும் ஈக்குவல் அமௌண்ட்டா கேபிட்டல் போட்டிருக்காங்க. கேபிட்டல் அல்லாம என்ன பண்ணிருக்காங்கன்னா லோன் வந்து பிசினஸுக்கு கொடுத்திருக்காரு. அவங்க வந்து பார்ட்னர்ஷிப் டீட் ஃபாலோ பண்ணல. ஏன்னா நோ பார்ட்னர்ஷிப் டீட்னு சொல்லியிருக்காங்க. மலர் இஸ் குட் அட் மார்க்கெட்டிங் அண்ட் ஆட்ஸ் வேல்யூ டு த பிசினஸ் வித் ஹர் ஸ்கில்ஸ். மலருக்கு மார்க்கெட்டிங் நாலேஜ் இருக்கிறதால அவளால பிசினஸ் கொஞ்சம் இன்னமும் டெவலப் ஆச்சு. த ஃபர்ம் மெயின்டைன் 2 செப்பரேட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் சொல்லிட்டு 2 அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அப்ப இது ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்ணிருக்காங்க. த பிசினஸ் கெயின்ட் பாப்புலாரிட்டி அண்ட் ரெப்புடேஷன். பிசினஸ் வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு, ஒரு நல்ல பேரும் ஏர்ன் பண்ணிட்டு வந்துருச்சு. பட் த பிசினஸ் குட் நாட் கவர் இட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் என்ஸ் மேட் அ லாஸ். அப்புறம் என்னாச்சு, பிஸ்னஸால வந்து அவங்களோட செலவுகளை ஈடுகட்டவே முடியல. அந்த செலவுக்கு வந்து காசு புரட்ட முடியாததால அவங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு. அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் த பிஸ்னஸ் தே ஹேட் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் தி ஃபாலோயிங். அப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த வருஷ கடைசியிலேயே என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. ஸோ இப்போ என்னென்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மலர் கிளைம் சேலரி ஆஃப் 10,000 பெர் மந்த் ஃபார் ஹர் எக்ஸ்ட்ரா எஃபர்ட். மணி டஸ் நாட் அக்ரி டு திஸ். மலர் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா சேலரி கேட்டிருக்கா, பெர் மந்த்துக்கு 10,000. ஸோ மணி வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ண போறோம்னா, இப்போ பார்ட்னர்ஷிப் டீட் அவங்க ஃபாலோ பண்ணலன்னா, பார்ட்னர்ஷிப் ஆக்ட் படி 1932 படி பார்ட்னர்ஷிப் டீட் ஃபாலோ பண்ணல அப்படின்னா எந்த ஒரு பார்ட்னருக்கோ சேலரியோ ரெனுமரேஷனோ எதுவுமே நம்ம கொடுக்க போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது மலர் கேட்டாலும் அது வந்து கொடுக்க முடியாது. அடுத்து, மணி கிளைம்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பட் மலர் டஸ் நாட் அக்ரி ஃபார் திஸ் சேயிங் தட் த பிஸ்னஸ் மேட் அ லாஸ். பிஸ்னஸ் லாஸ் ஆனதால மலர் என்ன சொல்றான்னா, மணி லோன் கொடுத்துருக்கா இல்லையா பிஸ்னஸ்க்கு, அதுக்கு வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து அப்படி கிடையாது. லாஸோ கெயினோ நமக்கு வந்து பார்ட்னர்ஷிப் டீட் ஃபாலோ பண்ணலன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 6% கண்டிப்பா வந்து கொடுக்கணும். அடுத்து, மணி வாண்ட் டு அட்மிட் is relation in this existing firm but Malar does not agree for this. So இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவோம்னா, இப்போ யாராச்சும் ஒருத்தங்க மூணாவதா பார்ட்னர்ஸ் வராங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற பார்ட்னர்ஸோட கன்சென்ட் இல்லாம வரக்கூடாது. ஓகேவா? அவங்க வந்து அக்ரி பண்ணா மட்டும்தான் நியூ பார்ட்னரை நம்ம உள்ள அட்மிஷன் ஆகி கொண்டு வர முடியும். ஸோ இதுல நம்ம பார்ட்னர்ஷிப் டீட் ஃபாலோ பண்ணலைன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் கிடையாது, சேலரி கிடையாது, ரெனுமரேஷன் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் மட்டும் 6%.